ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும், நான் வந்து 100 days ஆஃப் வெயிட் லாஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் சேலஞ்சில் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நான் எப்படி ஃபாஸ்டிங் இருப்பேன், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காகவும், ஃபாஸ்டிங் இருந்தால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. 25th அன்னைக்கு ஈவினிங் அரௌண்ட் 6:30 அப்படி என்னோடய டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் ஒரு சீட் டே மாதிரி கன்சிடர் பண்ணேன். நான் வந்து ரொம்ப நிறையாலாம் சாப்பிடல, கம்மியான குவான்டிட்டியில் தான் சாப்பிட்டேன். அப்போ இருந்து என்னோடய ஃபாஸ்டிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஃபாஸ்டிங்கில் வந்து நான் தண்ணி எதுவுமே குடிக்கவே மாட்டேன். ஜஸ்ட் நான் இந்த ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு தான் நான் எதாக இருந்தாலுமே சாப்பிடுவேன். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபாஸ்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து இது உங்கள் பாடியவே ரொம்ப டீடாக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த ரிலீஜன் எடுத்துட்டாலுமே அவங்க ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்மள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பசிக்குதானே தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம வந்து இப்போது டைம் ஆச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடணும், ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கோம். அதனால நிறைய பேர்த்துக்கு வந்து உண்மையான பசி என்ன, தாகம் என்ன அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு பசிக்குதா, என்ன ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் ஃபாஸ்டிங் இருந்த பின்னாடி உங்களோட ஃபுட் இன்டேக் வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு மாறிடும். நீங்கள் ஜஸ்ட் டெம்ட் ஆகி சாப்பிட மாட்டீங்க, உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஃபுட் மட்டுமே எடுத்துக்குவீங்க. அதுவும் இல்லாமல் டெய்லியுமே வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு பர்சனலாக நிறையவே வெயிட் லாஸ் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கரெக்டாக 5 years முன்னாடி நான் 53 kg இருந்தேன். அதுக்கப்புறம் கிராஜுவலாக என்னோடய வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை வந்து நான் 53 kgக்கு என்னால் கொண்டு வரவே முடியல. நான் ஜிம் போனேன், டயட் ஃபாலோ பண்ணேன். அப்படின்னா நான் எதையுமே ப்ராப்பராக பண்ண மாட்டேன். ஒரு 15 days ஜிம் போவேன், அதுக்கப்புறம் டயட் ஃபாலோ பண்ணுவேன், நடுவில் ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி இர்ரெகுலராக தான் இருந்தேன். அதனால் என்னால் வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணவே முடியல. அப்போ நான் என்ன டிசைட் பண்ணி நான் இந்த சேலஞ்ச் எடுத்தேன்னா, என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு கரெக்டாக ஒத்து வரணும், அது கூடவே நம்ம பண்ணுற ஹேபிட்ஸ்னால நம்மளுக்கு வெயிட் லாஸ் நடக்கணும்னு முடிவு பண்ணேன். அந்த மாதிரி தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, இது புதுசாக பண்ணணும், அது புதுசாக பண்ணணும், அப்போ தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், புது புது ரெசிபி ட்ரை பண்ணி அதை குக் பண்ணி சாப்பிட்டா தான் நம்ம வெயிட் லாஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் கொண்டு வாங்க. அதுவே உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சஜஷன் என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 day ஃபாஸ்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற ஃபுட்லேயே வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் சோர்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. தென் ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் இல்லை ஸ்விம்மிங் இல்லை ஏதாவது கேம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 day ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி நாள் டின்னர் வந்து ரொம்ப ஹெவியாக எடுத்துக்க வேண்டாம், மாட்ரேட் லெவலில் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட குட் தான். நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம். அதை தாண்டி நம்ம வந்து ஹெவியாக ஃபுட் எடுத்துட்டோன்னா அதை டைஜஸ்ட் பண்ணவே நம்ம பாடி வந்து ரொம்ப எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஃபஸ்ட் டைம் ஃபாஸ்டிங் இருக்கவங்க வந்து ஃபாஸ்டிங் இருக்க நாள் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்லேயே இருங்க. எந்த ஹெவியான ஒர்க் அவுட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். உங்களுக்கு மெயினாக நைட் டைமில் தான் ரொம்ப கிரேவிங்காக இருக்கும், ரொம்ப டெம்ட் ஆகும் சாப்பிட்ணுன்னு. பட் இது இப்போவே முடிஞ்சிரும், ஜஸ்ட் 1 day தான் அப்படின்னு நீங்களே உங்களை சொல்லி மோட்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நைட்டையுமே வந்து சீக்கிரம் தூங்குறதுனா கூட தூங்கிடுங்க. அண்டு ஃபாஸ்டிங் இருக்க நாள் வந்து மார்னிங் லேட்டாக கூட எந்திரிங்க, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபாஸ்டிங் எப்படி முடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி பொறுமையாக குடிங்க. அது குடித்தா 1/2 hour கழித்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் நார்மலாக எப்போவும் சாப்பிட்ற ஃபுட் எடுத்துக்கலாம். உங்கள் பாடி கண்டிஷனையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதனால் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை வந்து நான் எண்டில் அட்டாச் பண்ணுறேன். Day 1 என்ன வெயிட் இருந்தேன், இப்போ என்ன வெயிட் இருக்கேங்கிறதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். என்னோடய சேலஞ்சோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அதில் என்னோடய கோல் என்ன, இப்போ எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே நான் போடுவேன். நீங்களும் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு 100 days கழித்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்க்கலாம். பாய் பாய். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஐ வில் ஆன்சர் தட்.